ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் முரளி தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம முரளி தமிழ் கேமிங் 2.0. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, we are reliving ICC Men's T20 World Cup 2024. நான் ஏற்கனவே இது அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ போட்டிருந்தேன். ரியல் ஜெர்சிஸோட, ரியல் டீம் லோகோஸோட நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட போகிறோம். நம்ம இந்தியா vs அயர்லாண்ட் நியூயார்க்கில் விளையாட போகிறோம். டிஃபிகல்ட்டி மீடியமில் 20 overs அண்ட் நைட் மோடில். 1 minute. ஓகே, லெட்ஸ் கெட் டு தி கேம் பிளே வீடியோ. ஓகே, நான் 11 செட் பண்ணிவிட்டு வரேன் உங்களுக்கு. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சில் விளையாண்ட நம்மளோட பிளேயிங் லெவல். நெக்ஸ்ட்டு இவங்களோடது செட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறேன். ஓகே காய்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அயர்லாண்டோட பிளேயிங் லெவனாக இருந்துச்சு. ஓகே, வாங்க நம்ம போகலாம். நியூயார்க்கில் நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா vs அயர்லாண்ட். லெட்ஸ் கோ. நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இன் T20 ICC Men's T20 World Cup 2024. We are reliving the memorable moment. சூரியகுமார் யாதவ் கேட்ச், அதெல்லாம் யாராலையுமே மறக்க முடியாது. Now நியூயார்க் அடிஷ்னல் ஆக்சஸ், அதாவது நியூயார்க்கோட ஸ்டேடியமோட ஆக்சஸ் லோட் ஆகுது. ஸோ இது லோட் ஆகின உடனே இதை ஏன் RC 24 விளையாடலாமல் நீங்கள் கேட்கலாம். RC ஸ்வைப்பில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா RC 24 டிக்கெட்ஸ் நிறைய இருக்குது, ஆனால் ஸ்வைப்பில் கம்மியாக இருந்ததுனால நான் ஸ்வைப்பில் இது பண்ணிட்டேன். ஸோ ஓகேவா? ஓகே, RC ஸ்வைப்பில் மேட்ச் டீட்டெயில்ஸ் லைவ் ஃப்ரம் நியூயார்க். இந்தியா vs அயர்லாண்ட். இந்தியா vs அயர்லாண்ட். இந்தியா vs அயர்லாண்ட். டெஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம டாஸ்க்கு போவோம். ஹெட்ஸா டைல்ஸா? டைல்ஸ் இஸ் த கால். ரோஹித் சர்மா டைல்ஸ் கால் பண்ணியிருக்காருங்க. ஓகே, ஓ நோ, நம்மளோட ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே நம்ம லூஸ் பண்ணிக்கிறோம். ஆப்போசிட் ஹஸ் ஒன் த டாஸ்க் அண்ட் டிசைடட் டு பால் ஃபர்ஸ்ட். அப்போனா நம்ம 20 ஓவர்கள் பேட்டிங் செய்ய போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணது அவங்க தான், அயர்லாந்து தான். 96 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஓகே, லெட்ஸ் கெட் டு தி கேம் பிளே வீடியோ. ஓகே, வி ஆர் ரீலைவிங். அதுதான் நான் ரீலைவிங் எத்தனை தடவை சொன்னேன்னு எனக்கும் தெரியவில்லை. ஓகே, ரியல் ஜெர்சிஸோட ரியல் லோகோஸ் அண்ட் ரியல் ஃபேஸஸ்லாம் இல்லை. ரியல் ஃபேஸஸ் கொடுக்க மறந்துட்டேன், மன்னிக்கவும். ஓகே ஓகே, ஸ்கோர் கார்டு அதே மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. ஓகே, நான் இந்த கண்ட்ரோல்ஸோட தான் இருக்கேன். ஏன்னா இந்த கண்ட்ரோல்ஸ் எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது, ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பால் ரோஹித் சர்மா அப்படின்னாரு. அது பாட்டு பந்து சென்கிறது பவுண்ட்ரிக்காக. ஓகே, நம்ம பவர் பிளே மட்டும் ஆடுவோம். பட் பிகாஸ் ஆஃப் மை டைம், மை லென்த். ஓகேவா? ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் வேணும். இன்னும் பல வீடியோக்கள் செய்ய, உங்களுக்காக நிறைய பல காட்சிகளை அளிக்க. இட்ஸ் மை நியூ சேனல். நீங்கள் முரளி தமிழ் கேமிங் 2.0 நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா, முரளி தமிழ் கேமிங் அப்படின்ற ஒரு சேனல் இருந்தது, சரிங்களா? அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ரோஹித் சர்மா அறைந்தார் அங்கே, அது சென்றது பவுண்டரிக்கு வெளியே. கமெண்ட்ரி நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். அது சும்மா ஏதோ நடிச்சு விட அந்த டைமில் வந்துடும். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ரி நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? லெட்ஸ் கோ. தேர்ட் பால் ரோஹித் சர்மா அறைந்தார். இல்லை, பிடிக்காதீர்கள். ஓகே, அவர் டைவ் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம 2 ரன் ஓடிட்டோம். ஓகே, ரோஹித் சர்மா தனது ஸ்ட்ரைக்கை மீண்டும் தக்க வைக்கிறார். 1 for the over கொடுத்துருக்காரு அம்பையர்.
2 runs தான். நம்ம 3 runs ஓடி இருக்கலாம். என் சோம்பேறித்தனத்தின் காரணமாக ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஓ ஓ நோ 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 நோ. ஓகே, தவறான ஷாட்டுக்கு ட்ரை பண்ணி ரோஹித் சர்மா டிபார்ட் ஆகிறார் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே. ரோஹித் சர்மா டிபார்ட் ஃபார் 14 runs. சாரி guys. ஓகே, லெட்ஸ் கோ. ஓ சை, ஆவரேஜ் டைமிங் டாடி. ஆக்சுவலாக நான் உண்மையாக சொல்கிறேன், நான் ஈஸியில் தான் ஆடியிருக்கேன். மீடியமில் ஒரு 2-3 மேட்ச் தான் ஆடிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஈஸியில் ஆனால் டிஃபிகல்ட்டி வாஸ் ஈஸின்னுவாங்க. ஸோ அதன் காரணமாகத்தான் நான் வந்து இந்த டிஃபிகல்ட்டியில் ஆடுறேன். மீடியமில் எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கிது தான். RC20 RC24க்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா ஆஃப்டர் சாட் ஆடலாம், இருந்தாலும் செல்கிறது பவுண்ட்ரிக்கு. நல்லா ஆஃப்டர் சாட் இருந்ததையே பார்க்கவில்லை. விக்கெட் விழுந்தாலும் ரிஷப் பந்தை அறைந்தார், அது சென்றது பவுண்ட்ரிக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் இத்துடன் முடிவடைகிறது. எவ்வளோ ரன்லாம் பார்க்கல. ஆக்சுவலாக RC24ல் ரியல் ஸ்கோர் கார்டு வரும், ஆனால் வந்து இது ஸ்வைப்னால வரல. அது ஏன் RC24க்கு மட்டும் அப்படி இருக்குதுன்னு எனக்கும் இன்னும் புரியல. ஓகே, நெக்ஸ்ட் த கிங். ஹிட்மேன் அவர் டிபார்ட்ஸ் ஆனார், பட் கிங் இருக்கார் ஸ்ட்ரைக்கில். பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கோ. நம்ம லாஃப்டை வந்து இது பண்ணிடுவோம். நம்ம ஒரு ஓவருக்கு எத்தனை 2 தடவை லாஃப்ட் ஆடுவோம், இல்லை 1 தடவை போதும். ஓ இது என்ன கதையாக இருக்குது. அவுட்டா? அப்பா, எனக்கு இந்த சைடில் காட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், நம்மளே பார்த்துடலாம். ஓகே, இந்த 2 ரன்னை மட்டும் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போன ஓவர் நம்ம எவ்வளோ ரன் அடிச்சிருக்கோம் தெரியுமா? 18 ரன் அடிச்சிருக்கிறோம். ஆத்தா. ஓகே, இவங்க ஓடுறதுக்குள்ளே நம்ம 2 ரன் எடுத்துடலாம். ஓகே, 2 ரன் எடுக்கிறார்கள் விராட் அண்ட் ரிஷப். ஓகே, லெட்ஸ் கோ. நீ இது கம்மியாக வச்சுருக்கலாமே நீங்கள் கேட்கலாம். ஒரு ஓவர்ஸ் கம்மியாக வச்சுன்னா நல்லா இருக்காது பார்க்க. அதனால் வந்து நான் வந்து கரெக்டாக 20 ஓவர்ஸ் வச்சுட்டேன். ஓகேங்களா? 1 ரன்னோட ஸ்ட்ரைக்கை வந்து மீன்ஸ் அது என்னவோ சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை. ஓகே, என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஎம் ஏ 14-year-old பாய். ஓகே, பந்தை அறைந்தார் குட் டைமிங்குடன். அந்த பந்து பவுண்ட்ரிக்கு சென்றது. ஓகே, நான் வந்து விஷயத்துக்கு வரேன். நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், என்னை பற்றி சொல்கிறேன். என்னோட பெயர் முரளி. நான் வந்து 14 வயசு தான் எனக்கு ஆகுது. இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னோடய பர்த்டே முடிஞ்சிச்சு. July 5 இஸ் மை பர்த்டே. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஓகே, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் என் பவுண்ட்ரி முடிஞ்சிச்சு. இப்போ தான் நான் 14 இயர்ஸ் ஆனேன். ஓகேவா? நான் 14 years old பாய். ஓகேவா? அதை பார்த்து எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? 3 runs. ஐயோ ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ ரெண்டாவது லாஃப்டர் ஷாட். இங்கே பந்தை அறைந்தால் நம்ம 2வது லாஃப்டர் ஷாட் தெரியாமல் தான் அடித்தோம். ஆனாலும் அது சென்கிறது பவுண்ட்ரிக்கு வெளியே. ஓகே, 6 ரிஷப் யார் படித்தது? கோலி அடித்தது. 2 ஓவர் முடிவில் 36 ரன்களுடன் முடிவடைகிறது 2வது ஓவர். நம்ம பவர் பிளே மட்டும் ஆடிட்டு ஆட்டோ ப்ளே பண்ணிடுவோம். அப்புறம் ஒரு 6 ஓவர் நம்ம ஒரு 4 ஓவர் போட்டுட்டு, ஓகேங்களா? 6 ஓவர் போட்டுட்டு 5 ஓவர் போட்டு சார் 4 தப்பாக சொல்கிறேன். ஓ நோ 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 டோன் 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 டோன். ஓகே, ரியலிஸ்டிக் கேமாக இருக்கணுங்காக தான் நான் வந்து ரிவைவ் எடுக்க மாட்டேன்றேன். இன்னத்தை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண மாதிரி தான் ரிவைவ் எடுத்துகிட்டு இருந்திருப்பேன். பட் ரியலிஸ்டிக் கேமாக இருக்குந்தான் நான் இது எடுக்காமல் இருந்தேன். ஓகே, வி ஆர் அவர் மேஜிக்கல் ஸ்பைடர் மேன். சூரியகுமார் யாதவ் இஸ் ஆன் த ஸ்ட்ரைக்.
அமெரிக்கா சுகுமார் யாதவ். ஐயோ, சூரியகுமார் யாதவங்க. சூரியகுமார் யாதவ் மேஜிக்கல் கேட்ச் பிடிச்சி. ஆனா அவரோட கேட்ச் இங்க போகுது. ஐயோ, தொடர்ந்து 2 விக்கெட்டுகள். தேவையில்லாத லாஃப்டட் ஷாட். தேவையில்லாத லாஃப்டட் ஷாட் இங்க ஃப்ரம் ரிஷப். சாரி, மீன்ஸ் சூரியகுமார் யாதவ். ஓகே, he is departs சூரியகுமார் யாதவ். ஓகே, லெட்ஸ் கோ. வெரி கிரேட். ஹலோ கைஸ், சாப்பிட்டுட்டு வந்தேன், அதான் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஓகே, சிவம் துபே, நான் ஒரு இதுக்கப்புறம் வரேன், பிரேக் அப்புறம் வரேன். பட் உங்களுக்கு பிரேக் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, கொஞ்சம் பொறுமையாக ஆடணும். ஏன் என்று கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு விழுந்தது 3 விக்கெட்டு. ஹேட்ரிக் பால் ஹாஸ் பீன் மிஸ்ட் ஃபார் செடி. Okay, let's go. No. ஓகே, வந்தாச்சான்னு தெரியல எனக்கு. கைஸ், ஒரே ஒரு ரிவைவ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், ரிவைவ் எடுத்தாச்சு. சாரி, ரிவ்யூனே வருது. ஓகே எடுத்து ஒரு நம்ம ஆட போகிறது சில ஓவர்கள் மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே, அவரின் வாய்ப்புகள் தவிர்த்து விட்டனர். ஓகே, ரங்களோட லாஸ்ட் பால். போன ஓவர் நிறைய ரன்கள் வந்தன. பட் சில காரணங்களுக்காக பல விக்கெட்டுகள் விழுந்ததின் காரணமாக சில இதுகள் தவிர்க்கப்பட்டன, பல ரன்கள். ஓகே, இந்த ரன்னோட இந்த ஓவர் முடியுது. 42, 3 ஓவர் முடியுது. 42க்கு 3. ஓகே, ஓகே, ஜாஷ் லிட்டில் வராங்க இங்கே. அடப்பைத்த கரப்பு. ஓஹோ, ஷார்ட் டைரக்ஷன் போரில் இருக்குது. லெக் பைஸ் நல்லா தான் போச்சு போ. சாரி. ரொம்ப ரன்கள் வேண்டாம் நமக்கு. நான் பொறுமையாக ஈஸி மோடில் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. இன்னத்து வெறித்தனமாக இருந்திருக்கும். நம்மளோட ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும்ன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். பல விக்கெட்கள் விழுகின்றன. என்னை மன்னிக்கும். சிவம் துபே டிபார்ட்ஸ் ஃபார் 7. ஓகே, இந்த பவர் பிளேலேயே பல விக்கெட்கள் விழுகின்றன. இதுக்கப்புறம் நம்ம பவர் பிளேயில் லாஃப்ட் ஷாட்டே ட்ரை பண்ண போகிறது இல்லை. போங்கடா வெளியாடு. என்ன பண்ணுறது? எப்படிலாம் இருந்துச்சுன்னா, இப்படிலாம் ஆச்சுன்னா நம்மளாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. யாருக்கு இந்த அப்படிதான் பண்ண முடியல. சரி,
கேப்பையும் விட மாட்டேன்றானுங்க. நான் எங்கே அடிக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. டைமிங்கும் வந்து தொலைய மாட்டேங்குது ஒழுங்கா. ஓ பாடி திக்கு திக்குன்னு இருக்கு ஒரு பால். நம்மளோட ஃபஸ்ட்டு மேட்ச் தரமாக ஸ்டார்ட் பண்ணோம். தரமாக போய்கொண்டு இருக்கிறது. தரமாக செய்தோம், தரமாக போகிறது. நோ 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 அப்பா டி அந்த வீரரில் வச்ச பர்ஃபெக்ட் டைமிங் காரணமாக அந்த பந்து சென்றது பவுண்டரிக்கு வெளியே. ஓகே, வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சில பேக்ரவுண்ட் வாய்ஸஸ் இருந்திருக்கும் இந்த ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸுக்காக சில பேக்ரவுண்ட் வாய்ஸுங்களுக்காக டிஸ்டர்பாக இருக்கும். அதன் காரணமாக என்னை மன்னித்து கொள்ளுங்கள். ஓகே, அரைந்தார் பந்தை தொடர்ந்து 2 சிக்ஸர்கள் இந்தியாவிற்கு. ஸோ ஏன்னா அது போன ஒரு லாஸ்ட் பாலில் வந்துச்சு, இது இந்த ஓவர் ஃபஸ்ட்டு பாலில் வந்திருக்கு. ஸோ இந்த பால் சிக்ஸர் இருந்தால் ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸர்ஸ் ஃப்ரம் டீம் இந்தியா. ஓகே, அதுக்கான ட்ரை வேண்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். என்னங்க இது, என்ன நடக்கிறது இங்கே? அயர்லாண்டுக்கு ரியல் ஜெர்சி கொடுக்கலையா? நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏங்க 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 எப்படிங்க ஊட்டுது? பார்க்கணும், நான் பார்த்தே ஆகணும். டே 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 அவன் கையில் நடுவில் தடுத்ததெல்லாம் கேட்சாடா. டை இதெல்லாம் நியாயமே கிடையாது. ஆக்டிக் ஆஃப் சிக்ஸருக்கு போய் ஆக்டிக் ஆஃப் இது வந்துடும் போலியா? ஐயோ கடவுளே. ஏங்க நான் புஷ்ஷு தாங்க பண்ணேன். என்னங்க அது? நான் லாஃப்டர் ஷாட் கூட ட்ரை பண்ணேங்க. புஷ்ஷில் போய் அவனுக்கு கேட்ச் விழுந்துச்சுன்னா என்னை பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறது? இங்கேயே பார்த்து டீம் அவுட் ஆயிடுச்சு. இவங்க ஆல் அவுட் ஆகிடுவாங்க போலியா? ஆட்டோ ப்ளே பண்ண பயமாக இருந்தது. பர்ஃபெக்ட் டைமிங்கில் ஏதாவது வெயிட் பண்ணுங்கள். போடு, பர்ஃபெக்ட் டைமிங் போடு. கேப்பை பிக் பண்ணார் ஹார்திக் பாண்டியன் அடித்தார் 4கள். ஆக்சுவலாக சிக்ஸர் இருந்தால் கூட அந்த டைலாக்குக்கு சேம் பாண்டியா அடித்தார் சிக்ஸர். ஓகே, 64க்கு 5 4 இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். ஓகே, போதும் 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 நன்கள் போதும். எனக்கு பயமாக இந்த விக்கெட்டு ஊழ்ந்துச்சுன்னா இதுக்கு மேலே ஒரே ஒரு பேட்டர் தான். அதுதான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாக தானே நான் பார்க்குறேன். இல்லை, நான் எதுக்கு பார்க்க போகிறேன்? ஓகே, கரெக்டாக அந்த ஃபீல்டுக்குள்ளே போய் ஒழியுது. ஓகே, 5 ஓவர்கள் முடிவில் 66க்கு 5. என்னால் போன விக்கெட்டு தான் என்னால் சத்தியமாக நம்மள ஒரு புஷ்ஷுக்கான ட்ரையில் ஒருத்தர் கேட்ச் அவுட் ஆறாருன்னா அது காட்டன் போல் ஆறாருன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இது இருந்திருக்கு. வன்மத்துக்கு மேலே வன்மம், அதுவும் பலக்கல் இங்கே நானே வரையாற்றுறேன். சும்மா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது, அதுதான் என்னோடய விஷயமே. நான் லாஃப்டர் ஷாட் ட்ரை பண்ணுறேன்னு தான், நானும் போக மாட்டேங்குது. கேட்சாக தான் போகுது, என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, எனக்கு பயமாக இருந்துது. ஷார்ட் டைரக்ஷன் பார்த்து நான் ஸ்விங்கர்ஸை பார்த்து அடிக்கணும். ஷார்ட் டைரக்ஷன் கம்மியாக இருக்குது, டைமிங் ஷார்ட் டைரக்ஷனும் முக்கியமாக இருக்குது. ரின் ஃபிங்கர் உள்ளே வருமா வெளியே வருமா? நான் இந்த சைடு அடிக்க பார்க்குறேன். எங்க ரவீந்திர ஜடேஜா வாட் வெரி லேட் ஓவர். நான் அடிக்கவே இல்லை, மிஸ்ஸுன்னு வரணும். ஆக்சுவலி அது ஏன் எனக்கும் தெரியல. இருக்கிறதுலே கம்மியான ஷேடில் அடித்தால் ரவீந்திர ஜடேஜாவாக இருக்குமா? ஆமாங்க, இருக்குதுங்க.
இருக்கிறதுலே கம்மியான ஸ்ட்ரைட் அடித்தாலும் அது சென்றது 4க்கு மட்டுமே. ஓகே, ஓகே. ஃப்ரண்ட்டில் மட்டும் நிற்க வச்சுருக்குறாங்க, பேக்கில் யாருமே இல்லை. அடிக்கலாமா? ஆஃப் கட்டுறேன்னா இந்த சைடு தானே? ஆமாம், இந்த சைடு தான் வந்திருக்கு. ஆனால் அப்பாடி, அப்பா நிம்மதியாக இருக்குது. எனக்கு கூட கேட்ச் போயிடுன்னு நினச்சேன். நிம்மதியாக இருக்குது. ஓகே, இது வரையும் நமக்கு யார் ஹையஸ்ட் ஸ்கோர் கார்டு இருக்கலே? ஹையஸ்ட் ஸ்கோரு 19. அதை அடித்தது யாருன்னு தெரியல. நான் பார்க்குறப்போங்க எனக்கு டிஎம்எல்ஏ. ஆமாங்க, என்னங்க பண்ணுறது. ஓகே, ஹெலிகாப்டர் ஷாட் ஃப்ரம் சர் ரவீந்திர ஜடேஜா. அது சென்றதுக்கு பவுண்டரி ரோப்புக்கு வெளியே. ஓகே, இங்கே வச்சு செய்கிறாருங்க ரவீந்திர ஜடேஜா பவர் பிளேக்குள்ளே வந்து. ஓகே, 6 ஓவர்கள் முடிந்தன, 80க்கு 5. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ப்ளே பண்ண போகிறோம். ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு உங்களை சந்திக்கிறேன். ஓகே, ஒரு நல்ல டோட்டல் 215க்கு 8. பரவாயில்ல, 8 விக்கெட்டுகள் விழுந்தன. இப்போதைக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் அக்ஷர் பட்டேல் 49. ஓ மை காட், அவர் 50 மிஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அயர்லாண்டுக்கு 216 டார்கெட். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஓவரை போட வரப்போகுது ஜஸ்பிரீத் பும்ரா. நம்ம 4 ஓவர் போட போகிறோம். அப்புறம் 5 ஓவர்ஸோட சிமுலேஷனின் படி நம்ம வந்து லாஸ்ட் ஓவர் போடுவோம். சரிங்களா? ஓகே, 5 ஓவர் சிமுலேஷன் பண்ணி நம்ம லாஸ்ட் ஓவர் போடுவோம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பால் பிடித்தார், 1 ரன். ஓகே, ஓகே. நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து யாரோடன்னு கேட்டிங்கன்னா த கிரேட்டஸ்ட் ரைவல்ரி, பாகிஸ்தானோட த கிரேட்டஸ்ட் அண்ட் பிகஸ்ட் ரைவல்ரி பிஃபோர் த டைம் இப்போ கூட இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ராவே ஓடுகிறார் பாலை பந்தை பிடிக்க. பந்து எல்லாத்துலேயும் சொல்கிற தங்கிலீஷ். ஐ எம் ஸ்பீக்கிங் தங்கிலீஷ். நான் பேசுவது தங்கிலீஷ். ஐயம் பேசுவது தங்கிலீஷ். ஐயோ ஐயோ. தங்கிலீஷ்னா எப்படி தெரியுமா? தங்கிலீஷ் வந்து சில பேர் தெரியாதுன்னா தங்கிலீஷ்னா அதாவது இங்கிலீஷையும் தமிழையும் கலந்து பேசுவது தங்கிலீஷ். அதுதான், அது பேர் தான் ஒரே ஒரு நிமிஷம், நான் செட்டிங்ஸில் போயிட்டு ஃபீல்டிங்கில் போயிட்டு மேனுவல் கேட்சிங் மேனுவல் ஃபீல்டிங்கும் ஆன் பண்ணிடுறேன். அப்போ தான் கொஞ்சம் இதுவாக தெரியும், நல்லா நம்மளே விளையாடுற மாதிரி தெரியும். நல்லாவே இருக்காது. ஓகே, லெக் கட்டர் ஃப்ரம் ஜஸ்பிரீத் பும்ரா. எப்படி உனக்கு உண்மையான இதெல்லாம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஐவை ஸ்மூத்தில் வந்து இது பண்ணேன். ஓகேங்களா? இது எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறேன். ஓகேங்களா? எதுவும் தெரியாமல் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு தான் நான் பண்ணுறேன். ஓகே, ஓகே. இங்கே ஒரு பால் போடுவோம். இங்கே ஒரு பாலில் அவுட் ஸ்விங்கோட இருக்கிறதுலையே இந்த ஓவரோட ஸ்லோயர் பால் டெலிவரி ஆக போகுது. ஜஸ்பிரீத் பும்ரா ரிலீஸ் பண்ணார். ஓ மை காட். ஓகே, 23. ஹூ இஸ் ஹீ? 23 யாருன்னு தெரியலையே. ஐயோ, யாருன்னது? இதெல்லாம் ஒரு ரன். அப்புறம் இந்த ஓவரில் 6 ரன்கள் வந்தது. 6க்கு முட்டை. எனக்கு விக்கெட்லாம் எடுக்க தெரியாது. பண்ண சொல்கிறேன், எனக்கு விக்கெட்லாம் எடுக்க தெரியாது. ஓகே, ஒரு ஸ்பின்னர் சர் ரவீந்திர ஜடேஜா.
தூஸ்ரா. ஐயோ தூஸ்ரா இப்படி பண்ணிட்டனே. ஐயோ. ஓகே ஜஸ்ட் ஓ மை காட், ஜடேஜா அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல் இந்த T20 வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் பால்லையே பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு. பால் ஸ்ட்ரெல்லிங் டிபார்ட்ஸ் ஃபார் 3 போல்டு பை ரவீந்திர ஜடேஜா. சார் ரவீந்திர ஜடேஜா. சரி டூஸ்டாவில் ஸ்பின் பண்ணலன்னு நினச்சேன், பட் நம்ம ஸ்பின் பண்ணாதின் காரணமாக இங்கே விழுந்தது விக்கெட். இது எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் ஒன்று சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் விக்கெட் இன் ஆசிஸ் வைப். உண்மையிலே இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் விக்கெட் ஆசிஸ் வைப்பில். இங்கே தொடர்ந்து பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு சார் ரவீந்திர ஜடேஜா. வா, வாட் அ செலப்ரேஷன் ஃப்ரம் ஹிம். சூப்பர். சாரி என் பேர் தெரில, என்ன மன்னிக்கவும். டக் அவுட். டிபாஸ் இன் 0. ஓகே, இப்போது ஒரு பரபரப்பான இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரப்போகிறது ஹேட்ரிக் பால். உள்ள போகிறது ஹெச் டெக்கரா. ஓகே, எனக்கு தெரியல. ஐயோ ப்ரெஷராக இருக்கே. என்ன பால் போடுறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, நான் இப்படி போட்டு என்ன போடுறது. கேரம் பால் இருக்கிறதுலே ஸ்லோவான பால் போடுறப்போ பயமாக இருக்கு. 2 பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு ரவீந்திர ஜடேஜா. ஆனாலும் இங்கே ஒரு த்ரோ பிடிச்சிருங்கடாப்பா. சரி, சரி எனக்கு மன வருத்தமாக இருக்கிறதுங்க. ரவீந்திர ஜடேஜாக்கு வரல. இது இந்த மன வருத்தத்தோடையே நான் வீடியோ பண்ணணுமே. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. சை, இது தொடர்ந்து இதான் ரொம்ப இது செய்யும். ஆக்சுவலாக ஆசி 24 கூட நான் இந்த மாதிரி தொடர்ந்து விக்கெட் எடுத்துருக்கேன். ஹேட்ரிக்லாம் எடுத்த சாதனையே கிடையாது. அதெல்லாம் சரித்திரத்தை கூட எழுத முடியாது. நாங்களாம் ஹேட்ரிக் எடுத்தோன்னா சரித்திரத்தை தான் எழுதணும். ஆசி 24 சரித்திரத்தை தான் எழுதணும். ஓகே, லாஸ்ட் பால். அவரோட பெயர் நான் ஆஃப் ஸ்பின்னை தான் போட போனேன். இந்த ஓவரில் இருக்கிறதுலையே ஸ்பீடான பாலாக இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் இல்லை இது. ஓகே, 2 விக்கெட்டுகள் 3 ரன்கள் இந்த ஓவரில். இதோட 9 ரன்கள். 2 ஓவர் முடிவில் 9 ரன்னுக்கு 2. இப்போ ஸ்பின்னர் இருக்குது. சரி, ஆனாலும் இதன் படி கூட்டின் படி going to give to the பும்ரா. ஓகேங்களா, நான் நினச்சேன்னா அடுத்த குல்தீப் கொடுத்துருக்கலாம், ஆனால் நான் கொடுக்கல. எனக்கு அந்த மெயின்டைன் இருக்கணும், அந்த ஓவர்ஸோட மெயின்டைன் இருக்கணும். ஜஸ்டின் பும்ராவோடது 6 ரன் அவர் கம்மியாக கொடுத்துருந்தாலும் இவங்க ஸ்பின் ஒழுங்காக ஆட மாட்டேன்றாங்க. அது எனக்கு தெரியுது. இந்த ஓவர் முடிஞ்சோடனே ரவீந்திர ஜடேஜாவுக்கு தான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம ஓவர் போட மாட்டோம். லாஸ்ட் ஓவர் வேணால் குல்தீப் யாதவுக்கு இருந்துச்சுன்னா நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, லாஸ்ட் ஓவர் குல்தீப் யாதவுக்கு இருந்துச்சுன்னா கொடுக்குறேன். ஓகே, செகண்ட் பால் ரிலீஸ் பண்ணுறாரு பும்ரா. அந்த செகண்ட் பால் 4க்கு கிளம்புதுங்க. இந்த ஸ்டேடியமே பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இது பார்க்காக தான் இருந்துச்சு. நியூயார்க் ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியம் பார்க்காக இருந்துச்சு. அது ஸ்டாண்ட்லாம் கட்டி ஸ்டேடியமாக மாற்றிட்டாங்க. ட்ராப்பின் பிச்சு. ஓகே, ஒரு ட்ரிக்கு ட்ரை பண்ண, அந்த ட்ரிக்கு வேலைக்கு ஆகல. அதான் அடுத்த ட்ரிக் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பார்ப்போம்.
என்ன பேசுறதுன்னு எனக்கும் தெரில. ஆனால் செம்ம இதுங்க ரவீந்திர ஜடேஜா. சார் ரவீந்திர ஜடேஜா. ஓகே, இது ரொம்ப வெளியே போயிடுச்சுடா. டே தள்ளி வந்து ஆடுறா ப்ளீஸ்ரா. ப்ளீஸ்ரா தள்ளி வந்து ஆடுறா. வயிறுடாடே. எப்படிடா பிடிக்கிறா. சொல்ல வார்த்தைகளை போங்களா. வயிறு போகுது. பைத்தியக்கார பசங்கள வயிறு பாலி. ஏண்டா டே. நான் முன்னாடி போட பார்த்தேன், பின்னாடி லாக் அடிச்சிடா. வெறியாருதுடா. நல்ல வேலை ஆடிட்டேன். நிம்மதியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பாலோட முடிஞ்சிருக்கணும். என்ன எப்படி பண்ணி தள்ளி வந்து ஓடும். தள்ளி வந்து ஓட மாட்டான். தள்ளி வராதன்றது போது தான் ஆடுவான். பைத்தியம் எனக்கு தெரியா. லெக்கட்டர் இப்படி போடுவாங்களோ. அங்கே வேற இது ஸ்வைப்பை பார்த்து தான் சார் அதெல்லாம் கண்டுபிடிச்சேன். புடி. இந்த ஓவரில் பல ரன்கள் கொடுக்கப்பட்டன. 6 இப்போ 20, 21, 22, 23. 23ல் 6 மட்டும் கழிச்சுக்கோங்கயா. இந்த ஓவர் பல ரன்கள் என்ன பண்ணுறது. இந்த 6 கழிச்சுன்னா 17 18 தரல. அவன் 17. ஓகே, இந்த ஓவர் யார் கொடுக்க போகிறோன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சார் ரவீந்திர ஜடேஜா. யோ 100 பாருங்க. அதை பார்த்து தான் சொன்னேன். என்ன பண்ணுறேன்னு தெரில. இந்த ஓவரோட 5 ஓவர்ஸ் ஆட்டோ ப்ளே ஆகும். ஓகேங்களா. ஆஹா ஆடானே. ஐயோ புடிடானே. புடிடா. நீங்கள் டைவ் பண்ணுறதுனாலே 3 ரன் ஓடிடுவான்டா. இப்போ ஒரு 62 ஒரு 63 ஜெஸ்ஸி நம்பர். இப்போ தான் கவனிக்கிறேன். ஓகே, யாருக்கு அடிப்பட்டது? ஜஸ்தி பும்ராவா? யாருன்னு தெரியல. எந்த ஃபீல்டர் தானே? நயன் ஊரிஸ் முகமது சிராஜ் முகமது. ஐயோ லூசரான உள்ளதானே. வைடு பாகாமல் இருந்தால் சரி. நம்ம அடிச்சாண்டா அரைஞ்சாண்டாடி. ஃபோர்டா. ஆக்சுவலாக நான் கமெண்ட்ரியை வேறு வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் எதுக்கு வேஸ்ட் பண்ணேன்னு எனக்கும் தெரியல. பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டேன். கமெண்ட்ரியை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு ஃப்ரீயாக கிடச்சிச்சிடா டெய்லி வாட்சில் கமெண்ட்ரி. அதை போய் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன். ஆனால் ஒருத்தருக்கு ஒரு இது அன்லிமிட்டட் இருக்குங்க. அன்லிமிட்டட் எல்லாம் வராது. சில நேரத்தில் டெய்லி ரிவார்ட்ஸில் ஒன்று கிடைக்கும்ல, அது எனக்கு கிடச்சிச்சு. வேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது, கஷ்டமாக இருக்கிறது. இந்த யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியேற்றுது என்ன. அதுதான் கரெக்டாக அங்கே தான் அந்த இது வேறு இருக்குது. ஃபீல்டிங் மீட்ரு அங்கே இருக்குதா. இது வேறு அதுக்கு மேலே. ஓகே, லாஸ்ட் பால் ஃப்ரம் ரவீந்திர ஜடேஜா இன் திஸ் ஓவர். அப்படியே தூக்கி போடுற ரவீந்திராக்கு. ஓகே, சூரியகுமார். இதோட நம்ம பவர் பிளே ஓவர் முடியுதுன்னு முடியல. ஆனால் நம்ம வந்து பவர் பிளேயில் போகிற கடைசி ஓவர் இந்த மேட்ச்சில். ஓகேங்களா. ஓகே, சீரியலோட இப்போல வேலை அது அப்லோடு வேறு பண்ணணும். என்னடா ஆச்சு? நல்லா தானே இருக்குது. வாட் ஹேப்பன்? ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹலோ கைஸ், திடீர்னு ஸ்டாப் ஆனதுனால நான் வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்து லாஸ்ட் ஓவருக்காக உங்களை சந்திக்கிறேன். ஹலோ கைஸ், இது லாஸ்ட் ஓவர். குல்தீப் யாதவ் போட போகிறாருங்க. இவரும் 2 ஓவர் போட்டிருக்காரு. கூகுளி லாஸ்ட் கூகுளின்னு தானே ஆகுது. என்ன பண்ணுறது? ஏன்டா பவர் பிளே ஃபீல்ட் செட்டப்பில் இவ்வளோ நேரம் இருந்திருக்கா? ஆத்தாடி சரி இல்லை, அதனால தான் இவ்வளோ நேரம். ஏன்டா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? முடியலடா. நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா அது அப்படியே இருந்தது. ஆஹா, அங்கே ஃபீல்டு இருந்ததுன்னா கேஸ்டில் 4 போயிடுச்சு. சரி போட்டு மூடு, நான் ஜெயிக்க தானே போகிறேன். 4 பால் அவங்க, நான் 33 73 ரன்னு எப்படி அடிக்க போகிறேன்? அதுவும் அவ்வளோ நோப்பாலாம் போட முடியாது. ஓகே, வா 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 கண்ணு வா. ஓகே, லாஸ்ட் 3 balls to our first win in the game. Aussie swipe. நம்மளோட ஃபர்ஸ்ட் வின்னாக இருக்கும். அதுதான் நிச்சயம். பார்ப்போம். ஓகே, அவர் அடித்தார். அங்கே ஃபீல்டு இருந்தானே கேட்ச். நம்ம அதே ஃபீல்ட் செட்டத்துக்கு 2 விக்கெட் வந்துருக்கோண்டா. இதோட லாஸ்ட் 2 விக்கெட் நீங்கள் இன்னும் வச்சுக்க பரவாயில்ல. நான் அதே ஃபீல்டு வைக்க போகிறேன். ஓகேவா? அதே ஃபீல்ட் செட்டப்போடு திருப்பியும் அப்பா ஜி. ஓகே, லாஸ்ட் பால். இந்த பாலோட ரன்ஸ் 1 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? எத்தனாவது இடம்ன்றது. ஓகே, கூகுளியோட ஆரம்பித்தோம், கூகுளியோட முடிச்சிடுவோம். ஓகேவா? ஓகே, இந்த பாலோட இந்தியா வின் பை 60 ஆமாம் 68 ரன்ஸ். 67 ரன் ஓடினாங்களா? ஓகே, ஆல் ஆர் இன் த செலப்ரேஷன்ஸ். மீடியம் லெவலில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். இது ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா ஆட்டோ ப்ளே விளையாண்டுச்சு, அதனால் ஜெயிச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ, இந்த மாதிரி பல வீடியோக்கள் இந்த சீரீஸில் இருக்க போது, த்ரில்லிங்காகவும் செமையாகவும் இருக்க போது. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து பாயிண்ட்ஸ் டேபிளை மட்டும் பார்த்துட்டு போகலாம். ஓகே, தெரிஞ்ச மாதிரி ஃபஸ்ட் இடம்தான். யூஎஸ்ஏ அவங்களோட 2 மேட்சுகளையுமே தோற்றுருக்காங்க, பட் ரியலில் வேறு மாதிரி இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's Murali signing off. Thank you. Bye.